வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறது டென்னிஸ் வீரர் நிக் கெர்கியோஸ் இருக்கார் இல்லையா, அவரோட சமீபத்திய ஒரு நேர்காணலை பத்தி தான். டென்னிஸ் உலகத்துல அவரை பத்தி நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. ஆனா இந்த உரையாடல் அவரோட இன்னொரு பக்கத்தை காட்டுது. ரொம்பவே பர்சனலான விஷயங்கள். ஆமா, இது வெறும் ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூவே இல்ல. விளையாட்டு மேல அவருக்கான அந்த ஒரு ஒரு சிக்கலான உறவு இருக்குல்ல, அப்புறம் மனநல போராட்டங்கள், பொதுவா நமக்கு தெரியாத ஒரு மனுஷனோட எண்ணங்கள், இதெல்லாம் தான் இதுல முக்கியமா இருக்கு. அவரு சொன்ன சில விஷயங்கள் ஆக்சுவலா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, குறிப்பா டென்னிஸ் அவருக்கு பேரும் புகழும் பணமும் கொடுத்திருந்தாலும் மறுபடியும் சான்ஸ் கிடைச்சா நான் அந்த ராக்கெட்டே தொட்டிருக்க மாட்டேன்னு சொன்னது. அது பலரையும் யோசிக்க வச்சிருக்கோம். இந்த மைண்ட் செட்டுக்கு பின்னால என்ன இருக்கு? அவரோட ஆரம்ப காலத்துல இருந்து கொஞ்சம் பாப்போமா? என்னன்னா அவருக்கு சின்ன வயசுல டென்னிஸ் பிடிக்கவே இல்லையா. உண்மைதான். அதான் கொஞ்சம் குண்டா இருந்ததால அவங்க அம்மா தான் அவரை விளையாட சொல்லி வற்புறுத்தி இருக்காங்க. அப்புறம் கோச்லாம் இவரோட திறமைய பார்த்துட்டு குடும்பமே அவருக்காக நிறைய தியாகம் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இப்ப காயம் காரணமா வெளியில இருக்கார்ல, இந்த டைம்ல டென்னிஸ பெருசா நான் மிஸ் பண்ற மாதிரி தெரியலன்னு சொல்றாரு. ஓ, அப்படியா? ஆமா. சாதாரண வாழ்க்கை, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது, இதுதான் புடிச்சிருக்குன்னு சொல்றது. அந்த விளையாட்டு மேல இருக்கிற பிரஷர்ல இருந்து ஒரு விடுதலை மாதிரி ஃபீல் பண்றாரோன்னு தோணுது. இது இது மீடியா அவர் மேல வச்சிருக்கிற அந்த பேட் பாய் இமேஜுக்கு ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கு. அந்த இமேஜுக்கும் அவர் தன்னை எப்படி பாக்குறாருங்கிறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கிற மாதிரி தெரியுது. இத பத்தி அவர் என்ன சொன்னாரு? ம். அந்த ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கோர்ட்ல ஃபீலிங்ஸ காட்டுறது, அது வேற, என்னோட இயல்பான குணம் வேறங்கறாரு. தோல்விய வெறுக்கிறது, பயங்கரமா போட்டி போடுறது, இதெல்லாம் ஆட்டத்தோட ஒரு அங்கம். ஆனா மீடியா என்ன பண்ணுதுன்னா, ஒரு 4 மணி நேர மேட்ச்ல அவர் கோவமா இருந்த ஒரு 30 செகண்ட மட்டும் எடுத்து, இவர் இப்படிதான் காட்டுறதா வருத்தப்பட்டாரு. நான் தாராளமானவன், கேரிங் ஆனவன், புத்திசாலி அப்படின்னு அவர் சொல்லும்போது, அந்த மீடியா இமேஜ உடைக்கிறது எவ்ளோ கஷ்டமா இருந்திருக்கும்னு புரியுது. ம். இந்த மீடியா பிரஷர், சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவரை ஒரு மோசமான இடத்துக்கு தள்ளி இருக்கு போல. குறிப்பா 2019ல நடந்ததா சொன்ன அந்த மனப்போராட்டங்கள் கேட்கவே ஷாக்கிங்கா இருக்கு. அது அவரோட வாழ்க்கையோட இருண்ட காலம்னு அவரே சொல்றாரு. பயங்கரமா குடிப்பழக்கம், தன்னைத்தானே காயப்படுத்திக்கிற எண்ணம். அட, விம்பிள்டன்ல கைக்கு ஒரு ஸ்லீவ் போட்டிருந்தாரே, ஆமா ஆமா. அதுக்கு காரணம் கூட இதுதான்னு சொன்னாரு. தற்கொலை எண்ணங்கள் வரைக்கும் போயிருக்காரு. யோசிச்சு பாருங்க, நடாலோட ஒரு முக்கியமான மேட்சுக்கு முன்னாடி நாள் அவர் லண்டன்ல ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காரு. வெளியில இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா தெரிஞ்ச ஒருத்தர் உள்ளுக்குள்ள இவ்ளோ பெரிய போராட்டத்தை சந்திச்சிருக்காருன்னா நம்பவே கஷ்டமா இருக்கு. நிஜமாவே நம்ப முடியல. இவ்ளோ பெரிய சிக்கல்ல இருந்து எப்படி வெளியே வந்தாரு? எது ஹெல்ப் பண்ணுச்சு? இதுதான் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். தனக்காக விளையாடுறத நிறுத்திட்டு மத்தவங்களுக்காக, அதாவது ஃபேன்ஸ், அப்புறம் அந்த மேக் அ விஷ் குழந்தைங்க, தன்னோட குடும்பம், இவங்களுக்காக ஆட ஆரம்பிச்சப்பதான் மாற்றம் வந்துச்சுன்னு சொல்றாரு. குடும்பத்தோட சப்போர்ட், அவரோட டீமோட சப்போர்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. அவங்களுக்கு நான் என் உயிரையே கடன் பட்டிருக்கேன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அந்த சப்போர்ட் அவரை காப்பாத்திருக்கு. அந்த கஷ்டமான நாட்களுக்கு பிறகு இப்போ ஒவ்வொரு நாளையும் ஒரு போனஸ் மாதிரி பாக்குறாராம். இது உடம்புல மட்டும் இல்ல, மனசளவுலயும் அந்த கிர்கியோஸ் என்கிற அந்த இமேஜ சுமக்கிறது, அந்த பிரஷர், இதெல்லாம் அவரை ரொம்ப சோர்வாக்கிடுச்சு. என்ன ஒரு சர்க்கஸ் அனிமல் மாதிரி பாக்குறாங்கன்னு சொல்றது, அது ரொம்ப வேதனையா இருக்கு. ஆமா, அதனாலதான் இன்னும் 1 வருஷம் இல்லனா 2 வருஷம் அவ்வளவுதான் டாப் லெவல்ல ஆடிட்டு அப்புறம் என்னோட விருப்பப்படி ரிட்டையர் ஆகணும்னு சொல்றாரு. வாழ்க்கையில இப்போ ஒரு நிறைவு இருக்கிறதாவும், டென்னிஸ் இல்லாமலும் என்னால சந்தோஷமா இருக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறதாவும் சொல்றாரு. ஒருவேளை எது நிஜமான சந்தோஷம்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு போல. இதுவே ஒரு வெற்றி தானே. மனுஷனோட போராட்டங்களையும் மென்டல் ஹெல்த் பிரச்சனைகளோட யதார்த்தத்தையும் ரொம்ப தெளிவா காட்டுது. வெற்றி, பணம், புகழ் எல்லாம் இருந்தும் அவர் தேடுறது நிஜமான சந்தோஷத்தையும் மன அமைதியும் தான். நம்மள நிறைய பேர் அது ஏதோ ஒரு விதத்துல ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. அவரோட இந்த ஓப்பன்னஸ், அந்த வெளிப்படை தன்மை தான் நம்மளை யோசிக்க வைக்குது. பொது வெளியில நம்ம பாக்குற ஆட்களோட நிஜ வாழ்க்கைக்கும் நம்ம கற்பனை பண்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. அவங்களோட உண்மையான வலி, போராட்டங்கள், அதெல்லாம் நமக்கு பெரும்பாலும் தெரியறதில்ல. ஆமா, உங்களுக்கும் ஒரு சிந்தனைக்கு, ஒருத்தரோட பப்ளிக் இமேஜுக்கும் அவரோட உண்மையான உள் மனசுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்க முடியும். மத்தவங்களோட எதிர்பார்ப்புக்காக வாழற அந்த ப்ரெஷருக்கும் நம்மளோட சொந்த சந்தோஷம் நலனுக்கும் நடுல நாம எப்படி ஒரு பேலன்ஸை கண்டுபிடிக்க முடியும்? இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.